சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரான விஷ்ணு இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் வீடியோ, மோட்டிவேஷனல் வீடியோ, பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டு இப்போ ரொம்பவே ஃபெமிலியர் ஆயிருக்கிற இவர் தான் ரீசெண்டா ஆன்லைன் ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிருந்த நிலையில சொல்லு என்ன தப்பு என் ஃப்ரெண்டோட தங்கச்சி யாரு காலேஜ் படிக்கிற பேர் எத்தனை வாட்டி பாத்துருக்கேன் என் தங்கச்சிய ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி உன் நினைப்புல என் தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி. ட்ரை பண்ணலாமா? தப்பு ப்ரோ. ஏன் பண்ண? தெரியுமா நான் தப்பு பண்ணேன். நீ எவ்வளவு பெரிய irresistible. You are irresistible. பாரு அவ போட்டோ வேற, அவ போட்டோ வேற நீ அனுப்புற. லாஸ்ட்ல அசிங்கமா சாரி தங்கச்சி வேற. சாரி தங்கச்சியா? இல்ல அதுக்கு அப்புறம் இன்னொரு மெசேஜ் இருக்கு. சொல்லு. நீ போயிட்டு பண்ணல. பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு. அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்தனை நாள் மெசேஜ் பண்ணி தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல, எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண? நீ சொல்லு. என் தங்கச்சிய வந்து தூண்டி இருக்க, அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க, நீ அவகிட்டயே சொல்ற. ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நானு. இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? அதான் யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படிலாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படிலாம் இது பண்ணலான்ட்டு. உன் குழந்தைங்க இருக்கட்டும். இப்ப இந்த வீடியோ அனுப்பிச்சிடலாமா எல்லாருக்கும்? சொல்லு விஷ்ணு. இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க வைஃப்? அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க? I don't think he should be happily married anymore. I don't think that's a false life she is living. You can't let a human fucking being who has children, who has humans growing in her, live a fucking false life. That is what is lies. That is what is living a lie. She cannot live a, we cannot let another human being live such a lie. அவங்களுக்கு கூட சொல்லுங்க ப்ரோ, கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மாதிரி. ஆனா இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். வாழ்நாள் எல்லாரும் கஷ்டப்படுங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஊர்ல இருந்து இங்க பழக்கம் பண்ணி விட்டான். என்னையே வந்து ஒரு 5-6 வாட்டி தான் பாத்துருப்பேன். என் தங்கச்சியே இந்த வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துருக்க. அவ்வளவு என்ன உனக்கு அவ்வளவு காஜி உனக்கு கேக்குது? Because it's an influencer. Trading, currency trading, online trading. Online trading சொல்லி 25 பேர் கிட்ட. Do you know how to trade? Are you actually a trader? Yeah. You are not a forex trader. What's your name? Give me an ID. Give me an ID right now. No, you will have ID. You will have an ID for yourself. So where are you trading? Currently offshore registration. So where are you registered? You should be registered somewhere. Where are you registered? Which country are you registered? So you will have a fucking number. Who the fuck are you playing with? Are you registered in the forex exchange? No. Foreign exchange. Then where are you registered? Why? Understand the question now. Why should I trust you and give you money? You have to be a licensed. Then your wife is also going to answer the same way, right? She's also going to lie like you. What I'm saying, because she's not involved in it, I'm saying whatever this fucking asshole has told her, that is what she's going to spit over there. She is fucking innocent. This cunt is not. Clearly not. Okay. So you're telling me she's also going to spit the same things, right? Right? So she's also going to say the same things. My husband didn't do it. He was supposed to pay. Yeah, he's still waiting on whatever. இவ்வளவு பிரச்சனை தாண்டி உனக்கு என்ன பேட் ஆஃப் லிப்ஸ் மயிரு சாவ மாட்டேன். இவ்வளவு ஏமாத்தினுறான் ஒன்னும் கூட சொல்றதா சொல்லுங்க சாவச்சு போட்டு சொல்லுறான். அவ்வளவு ஜோக்கா இருந்தாடா குழந்தைங்க நீ நல்லவன் நம்பி வாழக்கூடாது. ஹீரோ மாதிரி தானே பாக்குறாங்க. உன் குழந்தைங்க ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. தப்பு தானே. உன் பொண்டாட்டி கூட ஒன்னு ஹீரோவா தானே பாக்குறாங்க. அவங்களும் ஹஸ்பண்ட் ஹீரோவா தானே பாப்பாங்க. நீ வந்து என்னென்ன பண்ணிருக்க? உன் ஒய்ஃபுக்கு மேல இருந்து பூலாம் கொட்டி அதெல்லாம் வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? நீ வியூஸ்க்காக பண்ணியா இல்ல உன் பொண்டாட்டி மேல இருக்க லவ்க்காக பண்ணியா? இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஃபோர்ஜரி மாதிரி தெரியுது விஷ்ணு. பொண்ணுங்க விஷயம், அதுவும் என் தங்கச்சி பார்த்து ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு அவ்வளவு காஜி. வந்தாலும் அற விட்டா நீ தாங்க மாட்ட, எல்லாம் எகிரிடும். உனக்கும் அசிங்கம், உன் ஒய்ஃப்க்கு அசிங்கம், உன் பிள்ளைங்களுக்கு அசிங்கம், எல்லாருக்கும் அசிங்கம் உன்னால.
அவங்க எந்த பாவம் பண்ணல ப்ரோ. அவங்க எந்த பாவம் பண்ணல, ஆனா நீ எல்லா பாவமும் பண்ணிட்டு அவங்களுக்கு தான் எல்லாம் போய் சேர போகுது நீ பண்றதுனால. Wait. Now your family, your entire world needs to know who you are, what you're doing, what and all is happening. This should happen. There is no அவங்களுக்கு தெரியறதுனால இல்ல. already தெரியுமா? இல்ல தெரிஞ்சேதான் பண்றியா? அப்புறம் தெரிஞ்சு அவங்க வாழ்நாள்ல ஏன் அவங்க கஷ்டப்படுவாங்க? வைஃப் நிறைய பேர் Okay, fine. அவங்க சரி இருக்கட்டும். So let them understand your wife has come out from a misery. Let them take care of your wife. You are not going to anyway take care of your wife, right? பிரெக்னெண்டா தானே இருக்காங்க, இதுவா தானே இருக்காங்க. நீ யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? இங்க எல்லாம் இல்ல, சத்தியமா இல்ல ப்ரோ. பின்ன அப்புறம் எதுக்கு இதோட வந்த ப்ரோ? இது இல்ல ப்ரோ. இது எதுக்கு எடுத்துன்னு வந்த? நீ எதுக்கு இதை எடுத்துன்னு வந்தீங்க? இது யாருக்காக வாங்கிட்டு வந்த? யார் நினைச்சு வாங்கிட்டு வந்த? Touch your heart. Touch your heart. Touch your heart. Touch your fucking heart. Touch your heart. நீ பதில் சொல்லு. Are you worth even fucking promising on your family? How can you even do that? ப்ரோ என் குழந்தைங்க மேல உயிரை வச்சிருக்கேன். ஏன் உயிர் வச்சிருக்க? உயிர் வச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவியா? குழந்தைங்க மேல உயிர் வச்சிருந்தா சின்ன பசங்க மேல வந்து ஆசை வச்சிருக்கியா? குழந்தைங்க மேல உயிர், சின்ன பொண்ணுங்க மேல லவ். What are you doing, dude? இந்த பேக் பாரு, இது எப்படி எடுத்துன்னு வந்த? ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசி பண்ணிருக்கான் dude. இது பாரு, இங்க வாங்க, அப்படியே வா. நம்பாலு நாயுடு. Now you tell us your wife should know that. இப்போ அப்ப சரியா? இந்த இன்டென்ஷன் அதுக்காக சொன்னேன் ப்ரோ. சரியா? இந்த இன்டென்ஷன் அதுக்காக சொன்னேன் ப்ரோ. Dude, stop making a joke out of yourself, dude. சத்தியமா சொல்றேன், stop making a joke out of yourself. இப்போ அகைன் ஒரு சின்ன பொண்ணு கூட ஆபாசமா சாட் பண்ணிருக்கிற விஷயம் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அண்ணா கிட்டயும் கையும் களவுமா நேர்ல மாட்டிருக்காரு. இவரு அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே ஆபாசமா பேசியிருக்கிற அந்த ஒரு சாட்டை வச்சு அந்த பொண்ணோட அண்ணா விஷ்ணுவை பயங்கரமா மிரட்டி, தங்கச்சி கிட்ட இப்படிதான் பேசுவியா, சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சியால உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்க, இப்போ சில் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு பயங்கரமா மிரட்டுறாரு. அதுக்கு விஷ்ணு எனக்கு குழந்தைங்கலாம் இருக்கு, என்ன வீடியோ எடுக்காதீங்க, மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாரும் விஷ்ணுவை பயங்கரமா வருத்தெடுத்துட்டு வராங்க. பெண் சுதந்திரம், பெண் பாதுகாப்பு பத்தி அவ்வளோ பேசினியே, இன்னைக்கு நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் திட்டிட்டு வராங்க. சின்ன குழந்தைங்களை டார்கெட் பண்ற இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்